வெல்கம் டு அமிர்தா சேனலுங்க. இன்றைக்கி நம்ம ஃபிஷ் குழம்பு பார்ப்போம். நான்வெஜ்னாலே எங்கள் வீட்டில் எப்பவுமே சட்டி தான். நான் ஆல்ரெடி சட்டி வச்சுட்டேன், சூடாகிடுச்சு. நல்லா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் மல்லாட்டை எண்ணெய் தான் ஊற்றினேன். நல்லெண்ணெய்னா நான்வெஜ்ஜுக்கு எப்பயும் யூஸ் பண்ணாதீங்க, அது நாட் குட் ஃபார் ஹெல்த்து. வேறு டிஷ்ஷுக்கெலாம் நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடா ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. கடுகு போட்டுக்கிறேங்க. இனிமேல் வடகம் தான் தாளிப்போம். வடகம் எங்கள் வீட்டில் தீர்ந்துடுச்சு, அதனால நான் கடுகு தான் போட்டு தாளிக்கிறேன். ஃபிஷ் குழம்புக்கு தேவையானதை பாருக்கோங்க. ஒரு 15 பூண்டு கிட்ட உரித்து இடித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், அவ்வளோதான் நமக்கு தேவை. புளி ஆல்ரெடி ஊற வச்சுக்கோங்க. கடுகு வெடிக்கணும், டைம் கொடுங்க. கடுகு வெடிக்க வச்சுங்க. இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு, கருவேப்பிலை, அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாங்க. நான் 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி 3 போட்டுக்கலாம். நம்ம சட்டி யூஸ் பண்ணுறோன்னா மரக்கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மெட்டல் கண்டென்ட்டே இது கூட சேராது இல்லைங்களா? அப்போ டிஷ் நல்லாயிருக்கும். சட்டிக்கு சில்வர் கரண்டி அது மாதிரி யூஸ் பண்ணால் மெட்டல் கண்டென்ட் வந்துடும் அதில். அதனால் சட்டி யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா மெட்டல் கண்டென்ட்டே அதில் வராதனால நல்லாயிருக்கும் குழம்பு. எங்கள் ஊர் பாண்டிச்சேரியில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த மழையில் தான் மீனை வாங்கி நான் குழம்பு வச்சுட்ருக்கேன். நல்லா வதங்கணுங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும் மீன் குழம்புக்கு. அடுத்து தக்காளி போடணும். பாருங்கள், நான் தக்காளி போட்டேன். தக்காளி போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸாக இதை குக் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா மேஷ் ஆகி அந்த எண்ணெய் மேலே வருது. அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். இது அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டு வரும். சரிங்களா? எவ்வளோ மேஷ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? பூண்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு எண்ணெய்லாம் இப்போ தான் தெரிஞ்சு மேலே வருது. ஃபஸ்ட்டு நீங்கள் தக்காளிலாம் போட்டால் ஒரு தண்ணி மாதிரி நிற்கும். நல்லா மேஷ் ஆகி அது வரும்போது மேலே எண்ணெய் வரும். அது வரைக்கும் டைம் கொடுங்க. அடுத்து நம்ம புளி தாங்க ஊற்றப்போம். புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இது நல்லா ரெடியாக இது குக் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம புளியை கரைச்சி வச்சுக்கணும் நல்லா. இப்போ நம்ம புளி ஊற்றுவோம். புளி நல்லா இவ்வளோ புளி எடுத்து போட்டிருக்காங்க. போட்டு நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன்.
இந்த குழம்பு குறைஞ்சது ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது கொதிக்கணுங்க. கொதித்து அதுக்கப்புறம் நீங்கள் மீன் போடுங்க. மீன் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஆஃப் பண்ணாலும் சட்டின்றதுனால நமக்கு கொதிச்சுட்டே தான் இருக்கும். அது நீங்கள் ஆஃப் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அதில் இன்னும் அது நல்லா குக் ஆகி நல்லாயிருக்கும். ரொம்ப 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா மீனெல்லாம் வந்து கரைஞ்சி போயிடுது. குழம்பு இப்போ நம்ம தாளித்து ஊற்றி இந்த புளி ஊற்றி நல்லா 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். நான் வந்து சின்ன அடுப்பில் வச்சு தான் சமைக்கிறேன், அதனால் அது 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். பெரிய அடுப்புனா ரொம்ப இன்னும் கொதி வரும். அதில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கனாலே போதும். இது வந்து 15 மினிட்ஸ் வைங்க, சின்ன அடுப்புன்றதுனால. மெத்தடில் அன்றைக்கி செஞ்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குழம்பு. அதான் நம்ம சேனலில் போடலான்னு இன்றைக்கே செய்கிறேன். அதே மாதிரி எப்பயும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவேன், அப்புறம் மீன் போட்டுருவேன். அன்றைக்கி ஏதோ வேலையாக இருந்துச்சுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா இன்னும் 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா செம்ம டேஸ்ட்டுங்க அன்றைக்கி குழம்பு. கொதி வரல பாருங்கள். நம்ம புளி ஊற்றிட்டு மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுடுவோம். கொஞ்சம் லைட்டாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், நான் மிளகாத்தூள் உப்பு எல்லாமே போட்டுட்டேன். மிளகாத்தூள் வந்து இந்த மாதிரி ஸ்பூனில் 2 ஸ்பூன் பாருங்கள், இந்த அளவுக்கு 2 ஸ்பூன் போட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. கன்ஃபார்ம் 15 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இன்னும் கொதிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டோம். அப்படியே மூடி வச்சுருங்க. 10 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிடும். அப்படி ஃபுல்லாக மூடிடாதீங்க, பொங்கி கீழே ஊற்றுரும். அதனால் ஒரு கொஞ்சம் ஓப்பனில் அப்படி இருக்கணும். அந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு விடுங்க. அதுக்குள்ளே நம்ம வேறு வேலையை பார்த்துட்டு வந்துடலாம். குழம்பு நல்லா 15 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருக்கு. அந்த எண்ணெய்லாம் மேலே வந்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வந்த பிறகு மீன் போடுங்க. மீன் போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. நாங்கள் வந்து ஷீலா மீன் தான் வாங்கினோம். 3 மீன் தான் வாங்கினோம். 3 மீனில் மீனோட தலை வால் மட்டும் போட்டு தான் குழம்பு வைக்கிறேன். ஃப்ளேம் ஹையில் வச்சுக்கோங்க. மீன் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வைங்க. கழுவி அப்படியே வைக்கக்கூடாது மீனை. லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு வச்சுடுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. 5 நிமிஷம் கொதிச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. அந்த ஹீட்டில் இன்னும் வேகும். ஆனால் சரிங்களா, நம்ம அவ்வளோதாங்க மீன் குழம்பு. ஃபைனலாக குழம்பு ஆஃப் பண்ணும்போது கொத்தமல்லி இருந்துச்சுன்னா மேலே தூவி விட்டுடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி மெத்தடில் வச்சு பாருங்கள், உண்மையுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ.